பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில ரொம்பவே சத்தம் போடுறாங்க சரவணே. ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ண, இவ்வளோ ஃபோட்டோ ஏன் அனுப்புன வச்ச அப்படிங்கிறாங்க. எங்கே தெரியாமல் போயிட்டு அப்படிங்கிறாங்க. இப்படி செஞ்சுட்டே இருக்காத, எங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்க, என்ன ரொம்ப கேவலமாக இருக்குது, எப்படி ஊருக்கு போகிறதுன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் வேணால் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க எல்லார்ட்டையும் அப்படிங்கிறாங்க. நீ மன்னிப்பு கேட்குற மாதிரி காரியமாக பண்ணி வச்சுருக்க, நம்ம ஒரு மாதிரி இருக்கிற பர்சனல் ஃபோட்டோலாம் அனுப்பி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. நான் தான் அப்போவே சொன்னேங்க, நான் குட் மார்னிங் மட்டும் தான் போட்டேன், அது கூட ஒரே ஒரு ஃபோட்டோ நம்ம 2 பேரும் இருக்கிற மாதிரி அதை தான் அனுப்புனேன், ஆனால் பார்த்தா 29 ஃபோட்டோவும் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லுது வக்கனையாக சொல்ல தெரியுது, அங்கே நான் தான் அசிங்கப்படணும், என்ன செய்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம நாளைக்கு ஊருக்கு போய் ஆகணும், அங்கே போய் எப்படி அவங்க முகத்தை பார்க்குறது அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஒரு மாதிரி தாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் அரசியலேருந்து எல்லாரையுமே மெம்பர் ஆக்கி வச்சுருக்கேன், அரசியல் ஒரு கல்யாணம் முடிக்காத பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன், எல்லோரும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அழிக்கும் போதாவது உருப்படியாக செஞ்சியா, அதையும் இல்லை, எதனாலும் அவசரம் உனக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. சாரிங்க அப்படிங்கிறாங்க. என்ன நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் வெளில போயிடுறாரு. உடனே அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன தங்கமயில எப்படி இருக்கே அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குமா அப்படிங்க. ஏண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிவிட்டேன், அதான் அவங்க வீட்டில் பார்த்துட்டு எல்லோரும் சத்தம் போடுதாங்க அப்படிங்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டினா அப்படி தானே ஃபோட்டோ எடுப்பாங்க, இதில் என்ன இருக்குது, அவங்களுக்கு முடியலைன்னா விட சொல்லு, நீங்கள் எடுத்திருக்கீங்க, இதை பார்த்து என்ஜாய் பண்ணதை விட்டுட்டு ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ எல்லா ஃபோட்டோவும் பார்த்தியாம்மா அப்படிங்கிறாங்க. எல்லா ஃபோட்டோவும் பார்த்தேன்டி, அவன் புருஷன் உன் மடியில் படுத்து வைக்கிறது எல்லா ஃபோட்டோவும் சூப்பராக இருக்குடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ சூப்பர்னு சொல்கிற, அவங்க எதுக்குமா அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அந்த வீட்டில் மீனாவும் ராஜுவும் வந்து கல்யாணம் வந்து விருப்பப்படி தான் கட்டிக்கிட்டாங்க, உன்ன மாதிரி உன் மாமனார் மாமியாரை பிடிச்ச மாதிரி கட்டிக்கல, அதனால் அவளுக்கு ஏதாவது உனக்கு எதிராக வேலை வைப்பாளுங்க அப்படிங்க. இருந்தாலும் இருக்குமா, அதனால தான் அவங்க வீட்டில் வந்து யாரும் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இவரும் பேசுகிறாரு. ஆனால் அவங்க தம்பி மாதிரி தான் போனாடி சொல்கிறாங்க, செந்திலும் கதிரும் தான், அப்போ அவங்க 2 பேரும் சொல்லி இருக்கத்தனமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ மாமனார் எதுவும் சொன்னார் அடி அப்படிங்க. மாமனார் ஒன்றும் சொல்லலை, எங்கள் அத்தையும் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த ராஜிக்கும் மீனாவுக்கும் நீ வந்து இப்படிலாம் இருக்குது பிடிக்கல, பொறாமையில் இருக்காங்கடி, நீ கூட 2 நாள் இருந்தியோ அவ்வளோதான், அவளுங்க வந்து போயே போயிடுவாளுங்க அவங்க வீட்டை பார்த்து அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எங்கேயாவது போட்டுண்டி, தெருவு கூட போட்டுண்டி, உனக்கு என்னடி, நீ எப்பவும் போல் வழக்கம் போல் ஃபோட்டோ எடு வை, அதை நீ இன்னுமெல்லாம் என்கிட்ட காட்டிகிட்டு இருக்க, அவன் பாட்டில் அனுப்பு அப்படிங்கிறாங்க. அது சொல்லுதும் கேளு, அனுப்பு நீ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இப்போ தெரியாமல் போனதுக்கு இப்படி பிரச்சனையாகுது, தெரிஞ்சு அனுப்புனா அப்படிங்கிறாங்க. இன்னும் அதாண்டி உனக்கு டாஸ்கே இருக்குது, நாளைக்கு இன்னும் இருந்துட்டு நாளான்னைக்கு ஊருக்கு கிளம்புவீங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் வந்து இப்போ இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறத அனுப்ப மாட்டோம்னு சொல்லு, ஆனால் அனுப்பணும், புரியலையா, அனுப்பணும், கேட்டாலும் தெரியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லு. உன் மாப்பிள்ளை மிஞ்சி போனால் கோவப்படட்டும், ஆனால் நீ என்ன வாழ்க்கை வாழ்கிற, ஓன் லெவல் என்ன, அந்த மீனா ராஜி லெவல் என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சூப்பராக பண்ணிடுறம்மா அப்படிங்கிறாங்க. சரி நான் ஃபோன் வைக்கிறேன், மாப்பிள்ளை எங்கே அப்படிங்கிறாங்க. அவர் வெளியே கோவத்தில் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. போய் சமரசம் பண்ணிடி, போகும்போது ஓன் புருஷன் ஓன் சொல்ல கேட்குறது மட்டும்தான் இருக்கணும், உனக்கு எதிராக யார் பேசினாலும் ஏன் பொண்டாட்டி எப்படி பேசலாம் வைக்கலாம், எனக்கு தங்கமயில் சொன்னது தான் வேத வாக்கு அப்படின்ற மாதிரி பேசணும், அந்தளவுக்கு இருக்கணும்டி அப்படிங்கிறாங்க. சரிம்மான்னு ஃபோனை வச்சுட்டு போகிறாங்க. அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து தூரப்போ அப்படிங்கிறாங்க. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. ஏன் மேல் இப்படி பண்ணேன், எனக்கு எப்படி முகம் பார்த்து யார்கிட்ட பேசுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவன் குமரேஷ் தாத்தா ஃபோன் அடிச்சு சொல்லுதார், இந்த மாதிரி ஏன்பா இப்படி பண்ணேன், உங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறான், இப்படி உள்ள ஃபோட்டோவெலாம் பர்சனல் ஃபோட்டோவெலாம் அனுப்புகிறான், சரவணா கொஞ்சமாக புரிய வச்சுருக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிர் வேறு சொல்லி புரிய வச்சுருக்கான், அப்பவும் அவங்க அப்பா இப்படி சொல்கிறான், இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நம்ம அனுப்பாதப்பா, தெரியாமல் இருந்தாலும் கூட இனிமேல் அப்படி அனுப்புத மாதிரி பார்த்துக்காதப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி குமரேசன் தாத்தாலாம் சொன்னது பெரிய மேட்ரா, அவர் நம்ம கடையில் வேலை பார்க்காரு, வேலை செய்கிறவர் சொல்லி நம்ம ஃபீல் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. என்ன நீ பேசிகிட்டு இருக்க, குமரேசன் தாத்தா வந்து எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஆள் நினச்சியோ, எங்கள் வீட்டில் ஒரு ஆள், அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், என்ன இந்த ஃபோட்டோ நீ அனுப்பியிருக்கூடாமையிலே, நீ எவ்வளோ பெருசாக அப்பான்னு நினைக்கிறாங்க, வீட்டில் எல்லோரும் நினைக்கிறாங்க, நினைக்கும் போது நீ இப்படி அனுப்பிச்சு உனக்கே நீ சிறுமத்தன்மையை தேடிக்கிற, தப்பு, இனிமேல் அனுப்பலைங்க அப்படிங்கிறாங்க. சரி அனுப்பாமல் இருந்தால் சரி தான், சாப்பிடுவோம், எனக்கு வயிறு பசிக்கு அப்படிங்கிறாரு. நேராக ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம இன்றைக்கி இது ஒரு நாள் தானே இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என் கூட 2 நாள் இங்கே இருக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, இந்த ஹோட்டலில் நம்ம 3 நாள் தங்கிறதுக்கே 26,000 கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம், மேலும் கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படி தங்கணும்னா எங்கள் வீட்டில் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன், நான் வேலை செய்கிற இடத்துல சமாளிச்சுக்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் அடித்து ஒரு 1,00,000 அனுப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே 1,00,000 அப்படிங்கிறாங்க. ஆமாம் 1,00,000 உங்களுக்கு அசால்ட்டு தானே அப்படிங்கிறாங்க. சொல்லிடுவாங்க, ஆனால் உங்களுக்கு மரியாதை இருக்காது இல்லைங்க அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. புரியுதில்ல, இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க.
நல்ல வேலை அவர் உங்கள் வீட்டில் வாங்கி தந்தே ஆகணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறது? ரூ. 1,00,000 எங்கள் வீட்டில் கண்ணாலே பார்க்க முடியாது. ரூ. 1,00,000 உங்கள் கடை ஒரு நாள் வருமானம் எங்களுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. அதனால் ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, வாங்க நம்ம இன்றைக்கி தான் ஒரு நாள் தான் இருக்க போகிறோம், நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவோம், அதனால் இன்றைக்கி நம்ம இங்கே போய் குளிப்போம் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிற நீச்சல் குளத்தில் குளிப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை மேலே சரி வராது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வாங்க, நம்ம வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, அங்கே ஃபோட்டோ எடுத்துருக்கோம் தவிர்த்து அதில் குளிக்கலை, இன்னைக்கு குளிச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. சரி மேலு வா அப்படிங்கிறாங்க. இங்கே வேறு மாதிரி ட்ரெஸ்ஸை போடுறாங்க. என்ன மேலு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு குளிக்கிற அப்படிங்கிறாங்க. இங்கே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் குளித்தா தாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மயில் நீ அப்படிங்கிறாங்க. அதில் போய் குளிக்கிறாங்க. குளிக்கும் போதே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. மயில் இப்போ ஏன் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நம்மளாம் நீச்சல் குளத்தில் குளித்தவங்க ஒரு வரலாறுல இருக்கணும், அது போக நம்மளுக்கே பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிற. மயில் நீ ஃபோட்டோ எடுக்காமல் போ, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் அந்த ஃபோட்டோ குரூப்புக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போகாதுங்க, நான் போகவே மாட்டேன் நம்ம அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, குட் மார்னிங் போடுறதோடு நிப்பாட்டிக்க, அதில் வந்து நீ வந்து படம் அனுப்பி குட் மார்னிங் போடுறதோட வச்சுக்காத அப்படிங்கிறாங்க. சரிங்க நீங்கள் சொன்னால் நான் கேட்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இது சொல்லி நல்லா குளிக்கிறாங்க. குளிச்சுட்டே இருக்கும்போது சார் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை குளிக்கும்போது நாங்கள் எதுவும் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. மயில் சொல்கிறாங்க, ஏங்க குளிக்கும்போது நம்ம எதுவும் சாப்பிட்டதில்ல, ஆனால் இப்போ சாப்பிடுவோங்க, சூடாக ஏதாவது கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சூடாக என்னது வேணும் மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னது இருந்தால் கொண்டு வருவீங்க அப்படிங்கிறாங்க. என்னது கேட்டாலும் கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி சுட சுட பிரியாணி கொண்டு வாங்க, நாங்கள் குளிக்கும்போது பிரியாணி ஒரு நாள் சாப்பிட்டதில்ல அப்படிங்கிறாங்க. சரி மேடம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரியாணி கொடுக்குறாங்க. தண்ணியில் குளிச்சுக்கிட்டே அதில் ஒரு மிதக்கும் இதில் வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. அது மிதந்துக்கிட்டே இருக்குது அந்த ரப்பர் மாதிரி. அந்த ரப்பர் மேலே எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. ஏங்க இது ஒரு சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற. ஆமாம் மயில், நம்ம வந்த 3 நாளுமே இப்படி செஞ்சுருக்கலாம், நம்ம கடைசி நாள் இப்படி செய்கிறோமே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நான் கூட ஆசைப்பட்டேன், நீங்கள் சொன்னால் எது நினைப்பீங்கன்னு தான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. மயில் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு முதல்ல, இப்போ குளிச்சுக்கிட்டே சாப்பிட்றது ரொம்ப ருசியாகவும் இருக்குது, அது போக ஜாலியாகவும் இருக்குது. நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் சாப்பிட்டோம், அதை குளித்தோன்னே நம்மளுக்கு நல்லா செமிச்சிருச்சுல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இப்படி தாங்க வந்து என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையை அப்படிங்கிறாங்க. மயில் நீ இந்த மாதிரி குளிச்சுட்டு சாப்பிட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே மயில் இல்லைங்க இதான் ஃபஸ்ட்டு முறை அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்க. மயில் மறுபடியும் சொல்கிறேன், ஃபோட்டோஸ் மட்டும் யாருக்கும் அனுப்பிடாத அப்படிங்கிறாங்க. யாருக்கும் அனுப்ப மாட்டாங்க, நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி செல் தண்ணியில் வந்துடாமல் உரமா அப்படிங்கிறாங்க. உரமா வைக்கிறாங்க. நல்லா குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்தோன்னா மயில் சாப்பிட்டுக்கிட்டே குளித்தது செம்மையாக இருக்குல்ல அப்படிங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குன்னு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வீட்டிலேருந்து செந்தில் ஃபோன் அடிக்கிறானே, அந்த ஃபோட்டோஸ்லாம் அழிக்க சொன்னோம் அழிச்சிட்டேனே அப்படிங்கிறாங்க. டேய் அழிக்கிறதுக்கு பதிலாக மாற்றி ஆப்ஷன் கொடுத்துட்டாடா அப்படிங்கிறாங்க. என்னென்ன நீனா வாங்கி பண்ணியிருக்கலாம்லண்ணே அப்படிங்கிறாங்க. வாங்கி பண்ணலான்னு போகும்போது செல்லு கீழே விழுந்துட்டுறா, ஒரு மாதிரி ஹேங் ஆகிட்டு, அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண பிறகு சரியாயிருக்கு அப்படிங்கிறாங்க. சரிண்ணே இனிமேல் இது மாதிரி ஃபோட்டோலாம் அனுப்பாதானே, அப்பாட்ட எப்படியோ கற்றுட்டு பேச சமாளிச்சிட்டான், ஏன்னா இனிமேல் அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது, அப்பாக்கும் கடையில் இல்லை, அதனால் நான் பேசுகிறேனே அப்படிங்கிறாங்க. சரி இனிமேல் ஒரு ஆகிட்டானும்பா, நான் ஊருக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே பார்த்து வானே அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. யாருங்க அப்படிங்கிறாங்க. செந்தில் தம்பியா, ஏன் செந்தில் தம்பிக்கு என்னவா அப்படிங்கிறாங்க. என்னவாவா, நீ ஃபோட்டோ அனுப்புனது தான் வீட்டில் அலறிட்டு கிடக்காங்க, இன்னும் வந்து அனுப்ப சொல்லி விட்ரு அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேன் இன்னும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மயில், நம்ம தனிமையில் இருக்க ஃபோட்டோ அனுப்புறது தப்பு தானே. நம்ம வீட்டில் வந்து அரசி ஒரு கல்யாணம் முடியாத பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அனுப்புறதும் தப்பு தானே அப்படிங்கிறாங்க. அரசிக்கு அனுப்புனேன், குரூப்பில் தானே அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. நீ குரூப்பில் தானே நினச்சி வச்சுருக்க, எங்கள் அப்பா வந்து மற்ற கதைனா டென்ஷன் ஆயிடுவார், இது நான் ரொம்ப பிடிச்சமான பிள்ளை, நீ பிடிச்சமான மருமக அப்படிங்கிறதுனால அவர் எதுவுமே பேசாமல் இருக்காரு, நம்ம தெரில அந்த மனுஷன். அதுபோக கதிர் பேசி புரிய வச்சுருக்கான். நம்ம வீட்டு நடைமுறை உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி பண்ணியிருக்க பார்த்தியா, சரி ரைட் கொடு அப்படிங்கிறாங்க. அதையே பேசிக்கிட்டு இருக்கணுமா, இன்றைக்கி நம்ம ஒரு நாள் தான் இருக்க போகிறோம், இதே என்ஜாய் பண்ணணுமா, நம்ம அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. பண்ணது தப்பு தானே மயில் அப்படிங்கிறாங்க. சரிங்க விடுங்க, நான் தான் என் தப்பை ஒத்துக்கிறேண்ணே, இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் நம்ம பண்ணாத, இப்போ நீ கடைசி நாள் இப்போ எங்கே போகலாம் அப்படிங்கிறாங்க. புது படம் 2-3 படம் வந்திருக்குங்க, அதை பார்த்துட்டு வருவோமா அப்படிங்கிறாங்க. சரி வா போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. டிக்கெட் விலை அதிகமாக இருக்குது. எவ்வளோங்க டிக்கெட்டு அப்படிங்கிறாங்க. டிக்கெட் 1000 ரூபா. மேலே ஆளுக்கு 1000 ரூபா செலவு பண்ணி நீ படம் பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. புது படம்னா அப்படி தான் இருக்கும், வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 1000 ரூபா கட்டி படம் பார்க்குறாங்க. படம் பார்த்துட்டு வராங்க. மயில் 2000 ரூபா செலவு பண்ணி போனால் அந்தளவுக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க. படம் செமையாக இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை 2000 செலவு பண்ணது வேஸ்ட்டு தானே நினச்சிட்டே இருந்தேன், அதனால் படம் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, அந்த டிக்கெட்டே பார்த்துட்டு இருந்துட்டேன், தரையில் என்ன ஓடிச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்க. என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனோன்னா சார் சாப்பாடெல்லாம் உங்களுக்கு ரூமுக்கே கொண்டு வரணுமா நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ரூமுக்கே கொண்டு வந்துருக்காங்க. ரூமுக்கே கொண்டு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. அப்போ தங்கமயில் சொல்கிறாங்க, ஏங்க
ராஜா ராணி மாதிரி வாழ்கிறேங்க. 3 நேரமும் சாப்பாடு நம்மளை தேடி வருது. நம்ம வந்து ஹனிமூன் வந்தது பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க. நீச்சல் குளிக்கிறது என்ன, அந்த ஃபால்ஸில் குளிக்கிறது என்ன, அது புது படத்தை போய் பார்க்குறது என்ன, பீச்சுக்கு போகிறதா இருக்கட்டும், வெளியில் உங்களோட தனியாக ஒரு காரில் சுற்றுறதா இருக்கட்டும், செமையாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அதில் இதுக்கு பேர் தானே ஹனிமூனுன்னு. இதே இது நம்ம வந்து ஒரு மலைவாழ் தலத்துக்கு போயிருந்தோம் சூப்பராக இருந்திருக்கும், ஊட்டி கொடைக்கானல் போயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்க. ஏங்க நான் எதுக்கு தெரியுமாங்க உங்களை எங்கே கூப்பிட்டு வந்தேன்? இப்போ அங்கே பயங்கரமாக மழை பெய்யுதுங்க, நிலச்சரிவுலேருந்து எல்லாம் ஏற்படுது, அதனால் அங்கே போனோன்னா கூப்பிட்டு வந்தேன். நான் என்ன விவரம் இல்லாமல் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்க. ஓ, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவள தான் விவரமாக கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆனால் என்ன ஒன்று மட்டும் செஞ்சுருக்கலாம், நீ ஃபோட்டோ மட்டும் அனுப்பாமல் குரூப் மட்டும் ஆரம்பிக்காமல் இருந்தனா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ உங்கள் அப்பா தானே வீட்டில் மெயின், உங்கள் அப்பா எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்லலை, கதிர் பேசி புரிய வச்சுட்டான் அப்படிங்கிறாங்க. விடுங்க, இதனாலும் கதிர் தம்பி பார்த்துப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவங்க அம்மா சொன்னது நினைவு வருது. யார் என்ன சொன்னாலும் நீ ஃபோட்டோ அனுப்பு, அவங்க 2 பேரும் வளரணும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீச்சல் குளத்தில் குளித்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அனுப்பிடுவோன்னு சொல்லிட்டு அனுப்புறதை நேராக செந்திலுக்கே அனுப்பிவிட்ருக்காங்க. செந்திலுக்கு அனுப்பினோன்னே செந்தில் இதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. அண்ணி எதுக்கு எனக்கு அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நம்ம தான் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பணும்னு அழுகின்னு சொன்னோன்னா கோவத்தில் அனுப்பிட்டாங்களே, ஏன் எப்படி அனுப்புகிறாங்க அப்படி இப்படின்னு செல்லை நோண்டிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா, என்னங்க இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் செல்லை நோண்டிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே என்ன கொடுங்க அப்படிங்கிறாங்க. செல்லை பார்க்குறாங்க. செல்லை பார்த்தோன்னா மீனாவுக்கு சரியான கடுப்பாயிருது. உங்கள் அண்ணி என்ன நினச்சிட்டு இருக்காங்க? முதல்ல குரூப்பில் எல்லா ஃபோட்டோவும் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ பர்சனலாக உங்களுக்கே போட ஆரம்பிச்சிட்டாங்களா? வேறு யாருக்கும் போடலை, உங்களுக்கு தான் போட்டிருக்காங்க அப்படி தானே அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல மீனா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அதே ஃபோட்டோவை எடுத்து மறுபடி கதிருக்கும் போட்டுடுறாங்க. இங்கே ரொம்ப புகஞ்சிட்டு கிடக்கு, குரூப்பில் போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் பாட்டில் இருக்காங்க. ஆனால் ஃபோட்டோஸ் போனது வந்து கதிருக்கும் இந்த செந்திலுக்கும். இவங்க 2 பேரும் அங்கே ராஜி கதிர் செல்லில் ஏதோ மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. மயில்விடி ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா ராஜிக்கு சரியான கடுப்பு. மீனா ஃபோன் அடிக்கிறாங்க. அக்கா அப்படிங்க முன்னாடி இவ்வளோ நேரத்துக்கு அடிக்க அப்படிங்கிறாங்க. தங்கமேலக்கா ஓவராக பண்ணுறாங்க, குரூப்பில் தான் எஸ்எம்எஸ் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கதிருக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிவிட்ருக்காங்க அப்படிங்கிற. ஏய் செந்திலுக்கு அனுப்பிவிட்ருக்காடி, அவளுக்கு கிறுக்கு எதுவும் முடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. தெரியலையாக்கா அப்படிங்கிறாங்க. ஏக்கா இன்னும் இப்படி விட்டுக்கிட்டு தான் நல்லா இருக்காது, நாளைக்கா வரட்டும் வச்சுக்கணும், அவளை விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க ராஜி. இல்லை இதுக்கு வேறு ஆப் வச்சா தான் முடியும், இது ஓவராக இறங்குறா, குரூப்பில் போட்டுட்டு இருந்தா, அதில் அரசியல் கல்யாணம் முடியாத பிள்ளை இருக்கா, அவள் பாட்டில் பர்சனலாக எடுத்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு விட்றா, கேட்டால் தெரியாமல் வந்துட்டுங்க, இதையும் தெரியாமல் வந்துட்டுன்னு சொல்லுவாளா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே தங்கவேல் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடி இவன் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இன்னையோட முடிய போகுது, நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்பணும், அதாம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ ஏதாவது யார்ட்டையாவது சொல்லி கொஞ்சம் பைசா வாங்கி போடலாமாம்மா, நான் கூட 2 நாளுங்க இருந்து வரேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி அதுக்கெலாம் எங்கேயும் வாய்ப்பு இருக்குது, உன் புருஷனே 26,000 பட்டதுக்கு அந்த பாடுபட்டிருக்காரு, நம்ம வீட்டு நிலைமையை நினச்சிப்பாரு, அதுக்கு வாய்ப்பே இல்லடி அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இல்லையாம்மா, சரிம்மா ஃபோட்டோலாம் போட்டு விட்டியா அப்படிங்கிறாங்க. போட்டு விட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பார்க்குறாங்க. ஆஹா குரூப்பில் போடலையே, செந்திலுக்கும் நம்ம கதிரிக்குலாம் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு, ஏம்மா 2 பேருக்கு தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. விட்டுறி அது நல்லது தான், வேறு யாருக்கும் போகாமல் அவங்க 2 பேருக்கும் போயிருக்கல, நீ வாழ்ந்த வாழ்க்கை கண்டிப்பாக அவ்வளோவுக்கும் தெரியும்ல, இருக்கட்டும் விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதனால் பிரச்சனை வராதா அப்படி. என்னடி பிரச்சனை வரப்போகுது, உன் புருஷன் கூட நீச்சல் உடையில் நீ குளிச்சிருக்க, அந்த ஃபோட்டோவை நீ எடுத்து வச்சுருக்க, தெரியாமல் அவங்களுக்கு போயிட்டு இப்படி சொல்லு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் செந்திலுக்கும் கதிருக்கும் இந்த விஷயம் தெரியுது. ஆனாலும் நம்ம அண்ணாட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. இங்கே மீனாவுக்கும் ராஜிக்கும் சரியான கடுப்பில் இருக்குது. விடியட்டும் அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருக்காங்க. காலையிலே விடியுது. விடுன்னு சொன்னால் மயில நம்ம ஊருக்கு கிளம்பணும்ல அப்படிங்க. ஏங்க இன்றைக்கி 4 மணி வரைக்கும் அடிச்சிருக்குங்க அப்படிங்க. அதுக்கு நம்ம 4 மணி வரைக்கும் இங்கே இருந்து போகலாங்க அப்படிங்கிறாங்க. மயில நேரத்தோடு போனால் நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்க. இல்லைங்க 4 மணி வரைக்கும் இருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இங்கே எப்படியும் காலையிலே வருவாங்க, வெளுத்துற வேண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மீனா வேலைக்கே போகல. ஏன்னா தங்கமயில் வரட்டும், வந்தோன்னே அவளுக்கு பூசு கொடுக்க முடியக்கூடாது, அவளை வெளுப்பில் இன்னும் வந்து அவள் வந்து இந்த ஃபோட்டோ அனுப்புகிற சோழியே இருக்கக்கூடாது, அதுவும் என் புருஷனுக்கு அனுப்பியிருக்கா, இவ்வளோ திமிரு, நான் கூட என் புருஷனுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உட்காந்துருக்காங்க. ராஜி வந்து மீனாட்ட கேட்குறாங்க, அக்கா நானும் காலேஜ் போகாமல் இருக்கேன்னு அதுதான் காரணம், இன்றைக்கி அவள் வரட்டும் மயில், அவளுக்கு மயில் ரெக்கை அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம், ரெக்கையை உடைக்கதாக இருக்கட்டும் நம்ம வந்தோன்னே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா இன்றைக்கி அந்த தங்கமயில விடவே கூடாது அப்படின்னுட்டு இருக்காங்க. என்னடி 2 பேரும் குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லு, நீ காலேஜ் போகிறவா போகலை, அவள் வேலைக்கு போகிறவா போகலை, உட்காந்துட்ருக்கீங்க, தங்கமயில எப்போ வருவான்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற. ஆமாத்த தங்கமயில் அக்கா வரும்போது பண்டம் வாங்கிட்டுருவாங்களா, அதுக்கு தான் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, மீனா வந்து நல்லா சம்பாதிக்கிறா, அவன் நினச்சா என்ன பண்ணுறாலும் வாங்க முடியும். ஏன்னா ராஜிக்கு அவன் புருஷன் உழைச்சி கொண்டு கையில் கொடுக்கான், அவளும் என்ன பண்ணுறாலும் வாங்க முடியும்.
இல்லையா நம்ம வீட்டில் எல்லா பண்டமும் இருக்குது. ஏன்னா எதுவும் வேணும்னா பழனிக்கு ஃபோன் அடித்தா எல்லாம் வாங்கி கொண்டு தரப்போகிறான் வீட்டில். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தங்கமயிலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அக்காவை பார்த்து 3 நாள் ஆச்சுல்ல, அதான் பாசத்தில் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க. ஏய் சொல்லுங்கடி அப்படிங்கிறாங்க. அதான் நாங்கள் சொல்லுவேன், ஆனால் ஓட்ட வாய் மாதிரி உளரக்கூடாது அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கடி வேறு எதுவும் கதையா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து பாருங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. என்னடி இப்படிலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா உங்களுக்கு அப்படிங்க. எனக்கு அனுப்பலை அப்படிங்க. அப்போ எப்படி உங்களுக்கு ஃபோட்டோ வந்துச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு அனுப்பலை, உங்களுக்கு அனுப்பலை அவள் அனுப்புனது வந்து என் புருஷன் செந்திலுக்கும் ராஜி புருஷன் கதிருக்கு அனுப்பிவிட்ருக்காங்க அப்படிங்கிற. என்னடி சொல்கிற, அவள் குரூப்பில் அனுப்பிட்டு தான் இப்போ ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாளா அப்படிங்கிறாங்க. அவள் தனித்தனியாக அனுப்புதா, தனியாக அனுப்புகிறா, எனக்கு தேவையில்லை. எப்படி என் புருஷனுக்கு அனுப்பலாம், எப்படி என் புருஷன் செல்லுக்கு வரலாம், என் புருஷனுக்கு நானே அனுப்புனது கிடையாது. வரட்டும், எனக்கு பேசும்போது இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது, வரட்டும் அவளுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே நீ எதுவும் செய்யாதடி அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு அவளை கட்டுப்படுத்த முடியல, ஆனால் கொடுக்குற குடுப்பில் என்ன ஆகுது மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க கோமதி. என்னத்தை நீங்கள் ஒரு முறை ஆறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கே கடுப்பாகுது, என் பையன்மாருக்கு எப்படி அனுப்பலாம், அவள் வரட்டும், அவள் வந்தோடனே நான் அவளுக்கு பூசை கொடுக்கேன், நீங்கள் எதுவும் செய்யாதங்க, அத்தங்கிறது முறையில் நான் வெளுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. அத்தை வீட்டில் வச்சு வெளுத்தா வந்து பிரச்சனையாகும், ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும் அப்படிங்கிற. என்ன அப்படிங்க, அவங்க எங்கே வராங்க ஏது வராங்கன்னு கேட்கணும், அதை பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வெளியில் அப்படின்னா வெளியில் பூசை கொடுத்தா 4 பேர் அசிங்கம் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை வீட்டில் இருந்தால் தான் அவள் பயங்கரமாக ட்ராமா பண்ணுவாள், சரியா, சப்போர்ட்டுக்கு ஆள் தேடுவாள். அங்கன்னா அப்படி கிடையாது, அவங்க எங்கே வராங்கன்னு மட்டும் கேளுங்க அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா எங்கடா வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏம்மா மயில் 4 மணி வரைக்கும் அடிச்சிருக்கலாம், அதனால் 4 மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி பார்த்து வாங்கடா அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. டேய் இன்னும் கிளம்பலையா மயில் அப்படிங்கிறாங்க. என்ன மயில் கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. ஏன் இப்போ கிளம்பியிருப்பாங்கள்ல அப்படிங்கிறாங்க. இல்லை 4 மணி வரைக்கும் லாட்ஜ் டைம் இருக்குல்ல, அதனால் 4 மணி வரைக்கும் இருந்துட்டு போகணுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்போ நான் லீவ் போட்டிருக்க வேண்டாம், அவங்க வந்து கிளம்பி டயத்தில் வந்திருப்பாங்க, டயத்துலேயே நான் வளர்த்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னக்கா ஒன்றும் இல்லை நம்ம பார்த்துக்கலாங்க்கா அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிக்கா முதல்ல நம்ம எனர்ஜி ஏற்றுவோம் அப்படின்னு போய் சாப்பிட்றாங்க. ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க, மீனா என் புருஷன் கூட இப்படி அனுப்புனது இல்லைடி, ரொம்ப கடுப்பாக இருக்குது, எப்படிவா என் புருஷனுக்கு இப்படி ஃபோட்டோலாம் அனுப்புவா, ஆனால் அவனுக்கு உண்மையிலே மனசாட்சி கிடையாது அப்படிங்கிறாங்க. அக்கா விடுங்க, அவளுக்கு தான் மனசாட்சி கிடையாது, நமக்கு முன்னாடியே தெரியுமே, அந்த ஃபோட்டோ அனுப்புனது தப்பு, அத்தைக்கும் வெறி ஏற்றியாச்சு, நம்ம பூசை கொடுக்கலையோ அத்தை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை கொடுத்தாலும் நான் கொடுக்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க மீனா. அக்கா நீங்கள் கொடுக்கும்போது நான் விளக்கு பிடிக்கும்போது நான் ஒன்று கொடுக்கட்டுமாக்கா அப்படிங்கிறாங்க. தாராளமாக பார்த்துக்கலாம். அக்கா சண்டைப்படாங்கன்னு பிடி, நான் 4 கொடுப்பேன், அடுத்தாப்புல நான் பிடிக்கேன், என்னடி பண்ணிகிட்ருக்கேன், நீ 2 கொடு, அதுக்கப்புறம் அவன் பக்கத்துலேயே வரமாட்டான், ஏன்னா மிஞ்சி போனால் அவங்க அம்மா வந்து உழம்பிட்டு இருப்பாப்புல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அக்கா யார் வந்து உழம்புனானோ கதிருக்கு எனக்கும் பிடிக்காம தான் சேர்ந்துக்கிட்டோம், ஆனால் என் புருஷனுக்கு இன்னொருத்தி ஃபோட்டோ அனுப்ப நான் எப்படிக்கா அனுமதிக்க முடியும், என் மேலே வேணால் காதல் இல்லாமல் இருக்கலாம், கதிருக்கு நான் ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு. என்னடி சொல்கிறேன் அப்படிங்கிறேன். ஆமாக்கா கதிர் மேலே நான் அணுவாக விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், எனக்காக அவர் பார்த்து எல்லாமே செய்கிறான், அவனை நான் விரும்பாமல் எப்படிக்கா, ஆனால் அவன் என்னை வந்து விரும்புகிறாங்க, ஆனால் காமிச்சிக்க மாட்டேங்கான் அப்படிங்கிறாங்க. இது ஆண்களுக்குள்ளது தான், நீ நெருங்கி பழகும் போது சொல்லுவார், நான் உன்னை அப்படிலாம் நினச்சேன்னு சொல்லிட்டு, நீ அதுக்கு காலத்தை உருவாக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு கோவம் வரும்போதே காதல் வந்துட்டுன்னு அவன் உணரணும். அவன் புருஷனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்கும் போது உனக்கு எவ்வளோ கடுப்பாகுது, எவ்வளோ எரியுது, வயிறு எரியுது, அதே வயிறு எரியுது எனக்கு எரியுது, காதல் இருக்கு போய் தான் அது வரும், இல்லைனா யாருக்கு அனுப்பிட்டு போகிறான்னு தானே இருப்பாங்க, அதை அவன் புருஷன் புரிஞ்சுப்பான். ஆனால் மயில் மேலே உள்ள கோவம் மட்டும் குறையவே கூடாது, என்ன சாப்பிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் ராஜி வாங்களே சமையல் கட்டில் நம்ம என்ன பண்ண செய்யலாம்னு யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் மருமகா வர்றதுக்கு நீங்கள் பண்ண செய்கிறீங்க, நாங்கள் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிறாங்க ராஜி. என்னடி அவள் உங்கள் அக்கா தானே அப்படிங்கிற. அக்காவா, இப்போ அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு உங்களுக்கு கோவமே வரல என்னத்தை அப்படிங்கிற. கோவம் வரதான் செய்யுது, அதுக்காக நான் காட்ட முடியுமா அப்படிங்கிறாங்க. அத்தை அப்போ உங்கள் கம்பெனிக்கு நாங்கள் வரல ராஜி, நம்ம இதே கோவத்தோடு இருக்கோம், மயில் வந்தோன்னே உரிச்சு உப்பை தடவுதோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக்கா கண்டிப்பாக, அந்த மயிலக்கா மட்டும் வரட்டும் நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்க. என்னடி நினச்சிட்ருக்கி அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. மறுபடியும் ஃபோன் அடிக்காங்க. கிளம்பிட்டுலடா அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 1 ஹவரில் கிளம்பிடுவோமா அப்படிங்கிற. ரைட் அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அந்த டயத்துன்றாங்க. இந்த நேரத்தில் அலாரம் வைக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி நீ அலாரம் வச்சிரு அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்ட்டு அவங்களும் அலாரம் வைக்கிறாங்க, மீனாவும் அலாரம் வைக்காங்க. ஏதாவது டயத்தில் ஏதாவது பண்ணி அசிங்கமே ராமடி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவள் அசிங்கம் பண்ணதை விட நாங்கள் அசிங்கம் கம்மி தான், 4 பூசை கொடுக்கும்போது என்னென்னு கேட்பாரு மாமா, கண்டிப்பாக கேட்பாரு,
அப்போ கேட்கும்போது இப்படிலாம் என் புருஷனுக்கு ஃபோட்டோ அனுப்புனா நான் பார்த்துட்ருக்கேன், நான் ஒன்றும் சும்மா கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொன்னால் வீட்டில் வேறு மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த மாதிரி கொடுத்தே ஆகணும், சரியா, நம்ம பண்ணால் தான் அது சரி வரும் அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிப்படி போட்டு உருண்டோளவில் நம்ம தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. என்னத்தை கடவுளை வேண்டுறீங்களா அப்படிங்கிறாங்க மீனா. என்னடி நான் மனசுக்கு நினைக்கிறதெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிற. இல்லத்தை என்னத்தை நீங்கள் வேணாலும் சரி தான், தங்கமயில் வரும்போது நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ தங்கமயில் இத்தனை மணி நேரத்தில் வரானா அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அலாரம் வச்சுருப்போம், சரியா, எழுந்திரிச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா வந்த உடனே அவள் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவளுக்கு பூசை தான். சரவண மாமா எங்களை தப்பாக நினச்சாலும் பரவாயில்லை, ஏன்னா நாங்கள் இப்போ 4 பூசை கொடுத்துட்டு மாமாவுக்கு புரிய வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இல்லை நீங்கள் புரிய வச்சுக்கோங்க உங்கள் பையன்ட்ட அப்படிங்கிறாங்க. என்னடி நான் பார்த்துக்கிறேன்டி அப்படிங்கிறாங்க. நீங்களாம் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் மாதிரி பேசுவீங்க, ஆனால் நாங்கள் வந்து அப்படி விட முடியாது, எங்கள் புருஷனுக்கு அனுப்பணுன்னு நாங்கள் விடவே முடியாது அப்படி இப்படிங்கிறாங்க மீனா. மீனா கொஞ்சம் பொறுமைக்கு வாடி, நீ தானடி இந்த வீட்டில் முதல் மருமக அப்படிங்கிறாங்க. இல்லை நான் முதல் மருமகளாக இருக்கலாம், ஆனால் மூத்த மருமகன் அவள் தானே ரொம்ப பேர் வாங்கிட்டு இருக்கா, அந்த பேர் வாங்கின லட்சணம் தெரியணும்ல, அந்த லட்சணம் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதாத, அவள் பூசை கொடுத்தே அவன் அப்படிங்கிறாங்க. விடுறி நான் பார்த்துக்கிறேன்டி அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்த்ததெல்லாம் தெரியும் சார், நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படிங்கிறாங்க. கோவப்படாடி அப்படின்ட்டு இருக்கும்போது செந்தில் வந்துடுறாரு. என்னத்துக்கு அம்மா கோவப்படாதுங்க என்ன அப்படிங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி தான் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா அண்ணனும் அண்ணியை போகிறாங்க அப்படின்னு அண்ணியும் போகிறாங்க என்கிட்ட கேட்டால் அப்படிங்கிறாங்க. இல்லடி வீட்டில் இருக்கீங்க உனக்கு தெரியுமான்னு தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை வேணா உங்கள் அம்மாட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அண்ணனும் மைனியை போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 9 மணிக்கு தானே கிளம்புறாங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ அன்டைம் ஆயிருமாம்மா அப்படிங்கிறாங்க. அன்டைம் தான் ஆயிரும், அது அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூப்பிட்டு வரணும், எப்படி கூப்பிட்டு வரணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. வேணா கூப்பிட்டு வந்துடுறோமா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. பண்ணிட்டு சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. பழனி மாமாவும் தூங்குவார், நல்லா தூங்கிடுவார் அப்படிங்கிறாங்க. என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் வேணா போய் கூப்பிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க. மீனா காமெடி பண்ணிட்டு இருக்காத போ அப்படிங்கிறாங்க. நம்ம ஏன் கூப்பிட்டு வரணும், நடந்து வரட்டும், அவங்கள கூப்பிடுறதுக்கு நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. என்னடி ரொம்ப கோவமாக இருக்குது என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வித்தியாசமாக இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைனா விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பரண்டு படுத்துக்கிறாங்க. இங்கே ராஜி தூக்கம் வராமல் திரும்பி படுத்து கிடக்காங்க. அவங்க கதிர் கேட்காங்க, ஏன் ராஜி தூங்காமல் இருக்கேன், வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. அண்ணி ஃபோட்டோ அனுப்பணும்னு நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணுறியா, விடு, அவங்க இதை தெரியாமல் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி அதை ஒன்றும் நினைக்கல, நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. கதிர் நல்லா தூங்கிறார். அலாரம் வச்சுருக்குது கரெக்டு தானே அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வச்சுருக்கோம். அக்கா சொன்ன மாதிரி வெயிட் பண்ணணும், தங்கமயில் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது வெளில போய் வெளுத்துட வேண்டியதான், பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தூங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களும் பஸ் ஏறி கிளம்பி வராங்க. பக்கத்தில் வந்தோடனே ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியனுக்கு. பாண்டியன் ஹலோ அப்படிங்கிறான். அப்பா பக்கத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிடா பக்கத்தில் வந்துட்டியா, பக்கத்தில் வந்து ஃபோன் அடி, நான் வந்து ஒரு ஆட்டோ வர சொல்கிறேன், ஆட்டோ சொல்லி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் வந்தோடனே ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, ஆட்டோ வர சொல்கிறேன், ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் பாண்டியன் ஃபோன் அடிக்கும்போது அலாரம் கூட அடிக்கலை. இங்கே மீனாவுக்கு அரைக்குறை தூக்கத்தில் கிடக்காங்க, ராஜியும் அரைக்குறை தூக்கத்தில் கிடக்காங்க. எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. ஆகா அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு மட்டும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் கோமதி எந்திரிச்சிடுறாங்க. ஆஹா இவ்வளோ 2 பேரும் என்ன நிலைமையில் இருக்கான்னு தெரியல, நம்ம கண்டிப்பாக நம்ம முந்திடணும், நம்ம ஒரு பூசையை கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த 2 மருமக்குமாரும் ஷாக்காகி நிற்பாளுங்க, வேறு வழி கிடையாது, ஆனால் இவ ஃபோட்டோ அனுப்புறது தப்பு தானே, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் கடுப்பில் இருக்காங்க. அப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து ஆட்டோ இறங்குது. இங்கே ராஜு மீனாவும் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு தயார் நிலையில் வரும்போது கோமதி பார்த்துடுறாங்க. ஆகா இவ்வளோ 2 பேரும் தூங்காமல் தயார் நிலையில் இருக்காளுங்க, கண்டிப்பாக இன்றைக்கி பெரிய பிரச்சனையாகும், இந்த பிரச்சனையை தடுக்கணும்னா நான் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. தங்கமயில் வீட்டுக்கு அத்தை அப்படிங்க, என்னடி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு செவட்டில் 2 போடுதாங்க, புரட்டி எடுக்காங்க, விழுந்து வழுக்காங்க. எம்மா என்னாச்சு அப்படிங்க. என்னடா பொண்டாட்டி வச்சுருக்க, ஃபோட்டோ எடுக்கலாம், கண்ட போட்டாலும் கண்டவங்கள்ட்ட அனுப்போடாடா, ஃபோட்டோ எடுத்தால் வாசலில் வைக்க மாட்டாங்கடா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. கோமதி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, தெரியாமல் தான் அனுப்பிட்டாங்க, தெரியாமல் தாங்க அனுப்புதாங்க, தெரியாமல் தான் செந்திலுக்கும் கதிருக்கு அனுப்புதாளா, செந்திலுக்கும் கதிருக்கு அனுப்புனாளா அப்படின்னு சொல்லி சரவண சாக்காயின்னுக்காரு. ஆமாம் அப்படின்னுட்டு இருக்கும்போது மீனா வராங்க. என்னடி நினச்சிட்ருக்க, அக்கான்னு பார்த்துட்டோம்னா பல்லுக்கெல்லாம் உடஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. மீனா என்ன நடக்கு அப்படிங்கிறாங்க. மாமா அவங்க பொண்டாட்டியை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள், எதுக்கு நீங்கள் நீச்சல் குளத்தில் குளிக்கிற ஃபோட்டோலாம் வந்து என் புருஷனுக்கும் கதிருக்கு அனுப்பியிருக்கா இவா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. மயிலு
நீ அனுப்புனியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிங்கிறேன். நீ அனுப்பாமல் எப்படி போச்சு அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு மாதிரியே தெரியாமல் போயிட்டுங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு வழுக்காங்க. உடனே ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, என்னம்மாச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் புருஷன் செல்லுக்கு எப்படி வந்து இது ஒரு மாதிரி இருக்க அலங்கோலமாக இருக்க ஃபோட்டோலாம் அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற அப்படிங்க. பாருங்க மாமா அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னே மயில் நான் உனக்கு என்னமோ நினச்சம்மா, நீ எப்படிம்மா செந்திலுக்கும் கதிருக்கு அனுப்ப, அவங்க கல்யாணம் முடிஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்ருக்காங்க, என்னம்மா நினச்சிட்ருக்க நீ அப்படி இப்படிங்கிறாங்க. எல்லாருமே எந்திரிச்சு வந்துடுறாங்க. இங்கே சண்டை நடந்துகிட்ருக்கு. யாருக்குமே புரியலை எதுக்கு சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு. உடனே பழனி கேட்குறாரு, சரவணா நீ வந்தது வராமல் வீட்டில் ரணகலமாயிட்ருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலமாம்மா, தங்கமயில் வந்து ஏதோ ஃபோட்டோ செந்திலுக்கும் கதிருக்கும் அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கதிரும் செந்திலும் திரு முழிக்காங்க. ஆகா நம்மளுக்கு ஃபோட்டோ அனுப்புனதுனால வந்தோடனே அண்ணியை வந்து விழுவல்னு வழுக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க தெரியாமல் தான் அனுப்பிட்டாங்க அப்படிங்க. ஆமாம் அவங்க அண்ணி தெரியாமல் தான் அனுப்புவாங்க அப்படிங்கிறாங்க ராஜி. உடனே மீனாவும் ஆமாம் நான்லாம் வந்து இந்த மீனா வந்து நான் சும்மா அனுப்புனேன்னு சொன்னால் நம்பவே மாட்டேன், இது வந்து பிளான் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. வாட்டி அனுப்புனேன்னு சொன்னால் ரைட்டுங்களா, 2வது வாட்டியும் அனுப்புவாங்களாம், இன்னும் 3வது வாட்டி அனுப்ப தயாராக இருக்க தான் இருப்பாங்க, அதனால தான் இப்போ பூசையை கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்லிட்டாங்க, நான் தான் கை நீட்டம் இன்னும் வந்து இது பண்ண மாட்டா, இன்னும் ஒழுங்கு மரியாதை அப்படி இருந்தால் தங்கமயில், இல்லைனா வீட்டை பார்த்து பேர் அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி இப்படிலாம் பேசுது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தாங்க பேசுகிறேன், இங்கே கல்யாணம் முடிக்கிற பிள்ளை இருக்குது, அவளை குறிப்பில் வச்சுக்கிட்டு அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபோட்டோவெல்லாம் அனுப்புறது, இவன் நீச்சல் குளத்தில் குளிக்கலாம், இவன் குளிச்சானே குளிக்காட்டேனே இந்த ஃபோட்டோவை பையன்மா இருக்கு அனுப்புறது, இப்படி அனுப்பிவிட்டு அது வீடு என்னதுங்க, நீங்கள் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க, உங்கள் மூத்த மருமக எதை செஞ்சாலும் சரியா, அப்போ மற்றவங்களாம் தப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு என்னதான் இருந்தாலும் கை நீட்டுருக்க தப்பு தான், நீங்கள் 3 பேரும் கை நீட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுங்க மாமா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க பாருங்கள், உங்களுக்கு ஒரு மரியாதை வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட நான் டென்ஷன் ஆகாத அளவுக்கு பண்ணிக்கிடாதாங்க, அப்புறம் நல்லா இருக்காது. நானாக இருக்க போய் வந்து நைஸாக நீட்டிட்டேன். நான் முதல்ல கை நீட்டலைன்னா ராஜு மீனா இருந்த கோவத்தில் அவளுக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியாது, அந்த அளவுக்கு அவங்க அலாரம் வச்சு தூங்கிட்டு கிடந்தாங்க. நான் சரி முந்தினா தான் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு நான் முந்தியிருக்கேன், இல்லைன்னா அந்த வீட்டில் ரணகலமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே சரவணா சாரிம்மா, என்னை மன்னிச்சிரு மீனா, ராஜி, நீங்கள் ஏன் மாமா மன்னிப்பு கேட்குறீங்க அப்படிங்க. அவள் சார்பில் மன்னிப்பு கேட்குறேன், அவள் தெரியாமல் அனுப்பிட்டா அப்படிங்கிறாங்க. மாமா இங்கே பாருங்கள், அவங்க அனுப்பிட்டாங்க, அதுக்கு கொடுத்தாச்சு, எங்களுக்கு வருத்தம் முடிஞ்சிச்சு, ஆனால் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், என் புருஷன் வந்து மற்றவங்க இடத்துல இல்லை, இதே இது மற்றவங்க இடத்துல இருந்தால் நடக்குது வேறு. என் புருஷன் நம்ம அண்ணன் ரொம்ப பாசம் வச்சுருப்பாரு, நானும் பாசம் வச்சுருக்க தான் செய்தேன் இல்லைங்களே, ஆனால் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, எங்களுக்கு கடுப்பு கிளப்பதுக்காக எங்கள் புருஷமாக இருக்கணும் எங்களால் தாங்கிக்க முடியாது, அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. சாரிம்மா அப்படிங்கிறாங்க. என்னங்க என் மேலே கை நீட்டுறாங்க, நீங்கள் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. தப்பு உன் மேலே இருக்குடி அப்படிங்கிறாங்க. நானே தப்பு பண்ணாலும் எனக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, என் புருஷனா அவ புருஷனா அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுப்பாங்க. கொடுத்தோன்னே எங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரவணா விட்றா அப்படிங்கிறேன். என் மயில் நீ பேசுனது தப்புமா, எப்படிம்மா அப்படி பேசுவேன், நல்ல குடும்பத்தில் பிறந்து இப்படியாம்மா பேசுவேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லைம்மா நாளைக்கு காலையில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா வர சொல்கிறேன், அவங்க முன்னாடி பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் மயில் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன்மா, நான் வந்ததும் வராமல் மீனாவும் ராஜ்யம் எங்கள் அத்தையும் என் மேலே கை வச்சிட்டாங்க, நாளைக்கு காலையில் நீங்கள் 2 பேரும் வரீங்க அப்படிங்க. என்னடி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாளைக்கு காலையில் வரீங்க, நாளைக்கு காலையில் என்னன்னு பேசணும், இது சரியில்லைன்னா நான் வீட்டுக்கே வந்துடுவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இது எல்லாமே காலையில் கேட்குது. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, கோமதி அந்த சின்ன பிள்ளை நீ பக்குவமாக சொல்லி புரிய வைப்பா, நீ கை நீட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இது வந்து சரி வராதுங்க, அண்ணன் தம்பி ஏழ முடியாத கூட அதனால தான் முடியுங்க, 4 பூசை கொடுத்தப்போ தான் சரி வருவா, நானும் ஐயர் அரசின்னு நான் தாங்கிட்டு இருக்கேன், அவள் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான், முதல் நாள் வந்து போட்டோ அனுப்பிட்டா அப்படின்னு அதை சொல்லுதோம் அப்படின்னா சரி நம்ம நடக்காதுன்னு சொல்லுவான்னு பார்த்தா மறுபடியும் இன்னொரு போட்டோ அனுப்பிட்டுருக்காப்பா, இவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டு அந்த பிள்ளை, ஆமாம் எல்லாமே தெரியாமல் தான் பண்ணுவாங்க, இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னா அது சரியாக வருவாங்க, இது ரொம்ப தப்புங்க. அவங்க 2 பேரும் காதல் கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க, அப்போ இந்த பிள்ளை அறகுறை போட்டாலும் அனுப்பினா அது எப்படி நல்லாவா இருக்குது, இது நம்ம குடும்பமாக இருக்கும் லேசாக போச்சு, மற்ற இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம சரவண்கிட்ட புரிய வைக்கலாம், அவங்க அப்பா அம்மா வேறு அந்த பிள்ளை ஃபோன் அடிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த ஃபோனை வாங்கி என்னென்னு பேசு அப்படிங்கிறாங்க. நேராக கோமதி ரூமுக்கு போகிறாங்க. மயில் அந்த ஃபோனை என்கிட்ட கொண்டா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. சம்மந்திங்க பாருங்கள், உங்கள் பொண்ணு பண்ணது மிகப்பெரிய தப்பு, உங்கள் பொண்ணு அரைகுறையாக இருக்க துணியோடு இருக்க ஃபோட்டோ எதுக்கு என் பையமாக இருக்க அனுப்புது அப்படிங்கிறாங்க. ஏன் அவள் ஹனிமூன் போனது தானே அனுப்புனா, இதில் என்ன தப்பு இருக்குது, இதெல்லாம் இந்த காலத்தில் ஜெகஜம் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஜெகஜம் தான், அவள் ஃபோட்டோ எடுக்கட்டும் வைக்கட்டும், இதை இன்னொரு ஆளுக்கு ஏன் அனுப்பணும், அவங்க பொண்டாட்டிலாம் வருத்தம் போடுவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த தங்கமயில் மருமக தான் வந்து நீங்கள் பார்த்து கட்டி வச்ச பொண்ணு, அது 2ம் ஓடி வந்தது, உங்களை மதிக்காமல் உங்களை அசிங்கப்படுத்தின பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுவா, அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சம்மந்தி,
என் மருமகமார் அவங்களா வந்தாங்களோ இல்லை நானாக கூப்பிட்டு வந்தேனோ வீட்டுக்குள்ளே, அது இல்லை மேட்ரு. எல்லாம் எனக்கு மருமகமார் தான். சரிதானா? எல்லாரையும் ஒன்று போல தான் பார்க்கேன். நானும் உங்கள் பொண்ணு பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருந்தேன். இனிமேலும் பொறுக்க முடியாது. ஏன்னா காலையில் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருக்கான். வரட்டும். அந்த பிள்ளைக்கு இந்த வீட்டில் இவ்வளோ நடைமுறையை கேட்டுட்டு இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இருந்தால் இருக்கட்டும். இல்லையா உங்கள் வீட்டில் ஜாலியாக இருக்கட்டும். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஃபோனை வைங்க அப்படின்றாங்க. இங்கே தங்கமயில் அம்மாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. தங்கமயிலுக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஆஹா, ஆன்ட்டி வந்து ரொம்ப பணிஞ்சு பேசுவாங்கன்னா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. சரவணன் ரூமுக்கு வராங்க. வந்துட்டு, மயிலு, உனக்கு இந்த வீட்டில் நடைமுறையாக ஃபோன் வச்சுக்கிட்டு இங்கே இருக்க முடியும்னா இரு, இல்லையா அவங்க வீட்டில் போய் செம்பமாக இரு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் இப்போ கூட உங்கள் வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. நியாயம் யார்கிட்ட இருக்கோ அவங்களும் சப்போர்ட் பண்ணுவேன். செந்திலுக்கும் கதிருக்கும் நீ ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லலை. ஆனால் அவங்க பொண்டாட்டி மாதிரி அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும். தான் புருஷனுக்கு ஒருத்தி வந்து அநாகரிகமாக ஃபோட்டோ அனுப்புனா அவள் கோவப்படத்தான் செய்வாள். இதில் எவ்வித தப்பும் கிடையாது அவங்க மேலே அப்படிங்க. அப்போ என் மேலே தான் தப்பாங்க அப்படிங்க. உன் மேலே தாண்டி தப்பு. உன்னை யார்டி ஃபோட்டோ அனுப்ப சொன்னா அப்படிங்க. தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்க. ஆமாம், பண்ணிட்டு தெரியாமல் போச்சும்ப. அன்னைக்கு இப்படி தான் சொன்னேன், தெரியாமல் போச்சுன்ட்டு. இன்றைக்கும் இப்படி தான் சொல்கிறேன். இல்லை இன்னொரு நாள் இப்படி தான் சொல்ல போகிறேன். சரியா? இனிமேல் செல்லு கில்லுன்னு கையில் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, கையை நோச்சு விடுவோம் நோச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க, நாளைக்கு காலையில் எங்கள் அம்மா வராங்க, எங்கள் அம்மாட்ட பேசிக்கோங்க, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை மூடிட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிறாங்க. காலையில் விடிஞ்ச உடனே அவங்க வந்து வராங்க வீட்டுக்கு. சம்மந்தி, எப்படி என் பொண்ணு மேலே கை வைக்கலாம், இந்த ராஜு மீனாவும் அவங்க மேலே நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசுகிறீங்க, அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா உள் வீட்டுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிடுவோம், நீங்கள் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை சம்மந்தி, நான் தானே வருவேன், இவ்வளோ ஓடுகாலியாக இவ்வளோலே வந்து இது பேசிகிட்டு இருக்காங்க வச்சுட்ருக்காங்க அப்படிங்கும்போது பாண்டியன் சரியாக கோவப்படுறாரு. என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, என் மருமகளை ஏன் முன்னாடியே ஓடுகாலி எதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேரும் என் மருமகமாரு சரி தானே, ஃபோட்டோ அனுப்புனது தங்கமயிலோட தப்பு, என்ன தங்கமயில் தப்புன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு விட்டு போவீங்களா, கை நீட்டு பெருசாக பேசுகிறீங்க, அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்ப நியாயமாமா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, இதை நான் போலீஸில் போய் சொன்னால் உங்கள் மருமக மீனா வேலை பார்க்கலாம், அவர் கவர்மெண்ட் வேலையும் போயிடும், இந்த ராஜியும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், கோச்சிங் சென்டரில் படிக்கலை, அது நடக்காது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணுங்கள் சம்மந்தி. ஏன்னா நானும் மீனாவையும் ராஜையும் என் புருஷனுக்கு வந்து செல்ஃபோனில் வந்து ஆபாச படம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுதேன். எந்த கம்ப்ளைண்ட் சரியாக வரும்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க அப்படி. பிறகு ஒரு குடும்பத்தில் ஒரு கதையை முடிச்சு விடணும்னு பேசுனா நீங்கள் வளர்த்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. பொண்ணு ஒரு தப்பு பண்ணிட்டான்னா சத்தம் போட்டு வீட்டில் விட்டு போகணும். மற்றவங்கள குறைச்சி பேசுறதுக்கு வேலை வேண்டாம் சம்மந்தி. வந்தீங்களா, விருந்து சாப்பிட்டீங்களா, போகிறீங்களா, இருங்க. சரியா? என் பையன் சொன்னது தான், இந்த வீட்டு நடைமுறையை பின்பற்றி இங்கே இருக்க அந்த பொண்ணுக்கு விருப்பம்னா இருக்கட்டும், அதுக்கு எந்த குறையும் சொல்லலை, எந்த வேலையும் அந்த பிள்ளை செய்ய தேவையில்லை. அந்த பிள்ளை விழுந்து வேலை செய்யும் போது என் பொண்டாட்டி சொன்னால் இது உண்மையாக இல்லைங்க, ஏதோ ஒரு நடிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னா. இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குன்னா இங்கேயே பேசி தீர்வு பண்ண பார்க்கணும். உங்களை ஃபோன் பண்ணி வர வச்சு இது பேசுகிறது சரியாக நம்ம அணுகுமுறை கிடையாது. நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்களா சம்மந்தி பண்ணுங்கள், உங்கள் பொண்ணுகிட்ட கேட்டு பண்ணுங்கள். கோமதி, இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம், நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நேராக கோமதி சமையல் வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே வந்து பாக்கியை வந்து நேராக தங்கமயில் ரூம் போகிறாங்க. என்னடி உங்கள் மாமியும் உங்கள் அத்தையும் மாமனும் ரொம்ப அலறுதாங்க, அதை ராஜி மீனா சொல்ல தான் கேட்பாங்களோ, ஏன் உன் சொல்ல கேட்க மாட்டாங்களோ அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு இங்கே இருக்கே பிடிக்கலாமா, நான் பேசாமல் வீட்டுக்கு வந்துருந்தேன் அப்படிங்க. என்னடி வீட்டுக்கு வந்தேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் சீன் போட தாண்டி வந்தேன், நீ பேசாமல் அங்கே வந்து இருந்துட்டேன்னா எப்படி சொல்கிறது கல்யாணம் ஆகும், ஒன்றுமே நடக்காதடி, நீ இங்கே இருந்தால் தாண்டி நல்லது, நீ எப்படி ஐஸ் வச்சு என்னத்தையாவது இது பண்ணுவியா, ஒன்று செய்டி, உன் புருஷன் அந்த வேலைக்கு போக கூட தனியாக தொழில் பண்ணணும்னு சொல்லி அது பிரச்சனையை கிளப்பு, இந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் வந்து சரியாகி போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கலாம், இதை சரி பண்ணால் ஒரே ஒரு வழி தான், என் புருஷன் தனியாக தொழில் பண்ணுங்காரு, தொழில் வச்சு கொடுங்க, என் புருஷன் வந்து யார்ட்டையும் வந்து கை கட்டி வேலை பார்க்க தேவையில்லை, அதனால் வந்து பிஸ்னஸ் வச்சு கொடுங்க, என் புருஷன் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அதே பிஸ்னஸ் வச்சு கொடுங்க, எங்களுக்கு 50 லட்ச ரூபா வேணும்னு கேளு அப்படிங்கிறாங்க. ஏம்மா 50 லட்ச ரூபா எப்படி தருவாங்க அப்படிங்கிறாங்க. கேளுடி, ஏன் உன் புருஷன் பெருசாக தொழில் பண்ணால் 50 லட்ச ரூபா தான் தொழில் பண்ண முடியும், கேளு அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ கிளம்பு, நான் நாசுக்காக கேட்டுக்கிறேன் அப்படின்னு. நாசுக்கெல்லாம் கேட்காத, உங்கள் மாமன் மதியம் சாப்பிட வருவான், அது வரைக்கும் போரு, மதிய நேரத்தில் எல்லோரும் இருப்பாங்க வீட்டில், உங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட மீனா மட்டும் இருக்க மாட்டான், மீதியெல்லாம் கேளு அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்துட்டு யார்ட்டையுமே போயிட்டு வரணும் கூட சொல்லாமல் தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் போயிடுறாங்க. போனோன்னே இங்கே கோமதிக்கு சரியான கடுப்பாக இருக்குது. சம்மந்தார் வந்தாங்க, போகும்போது ஃபோன் கூட சொல்லிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஃபோன் அடிக்காங்க. ஏங்க அவங்க வீட்டில் தங்கமயில் வீட்டிலேருந்து வந்தாங்க, என்ன ஏதுன்னே சொல்லலைங்க, அவங்க பாட்டில் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. கோமதி விடு, நம்ம வீட்டு பஞ்சாயத்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, சொல்லாமல் போகிறாங்க, வந்தால் என்னென்னு கேளு, வரலையா விட்டுரு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாம் மதியம் சாப்பிட்றதுக்கு பாண்டியன் வீட்டுக்கு வராரு, மனசே இல்லை. அப்போ இருக்கும் அம்மா கூட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, அமைதியாரு மயில், நீ பேசினா வீட்டில் பிரச்சனை தான் வருது, கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க முன்னாடி நான் பேசுனதெல்லாம் கரெக்டாக இருக்கும், அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க, இப்போ நான் பேசுறது தப்பாக போயிருமோ அப்படிங்கிறாங்க. உடனே மயில், இப்போ என்னம்மா பேச போகிறேன் சொல்லு,
நம்ம வீட்டு பிரச்சனைக்கு உங்கள் வீட்டிலேருந்து ஆட்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இது நல்லது கிடையாதும்மா அப்படிங்கிறாங்க. சரி மாமா, அது வேணால் தப்பாக இருக்கட்டும், நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் நீங்கள் ஒன்று செஞ்சு தான் ஆகணும் என்ன அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் நம்ம இன்னொரு ஆள்கிட்ட போய் கை கட்டி வேலை பார்க்கணும் அவசியமே கிடையாது, என் வீட்டுக்காரர் தனியாக தொழில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதை வந்து என் பையன் சொல்லணும், அவன் சொல்லிட்டு நான் வச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. எப்போ இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, நீங்கள் சொல்லுறதை நான் கேட்டுகிட்டு இருக்க முடியாது, என் புருஷன் இன்னொரு வேலை பார்க்க எனக்கு பிடிக்கலமாம்மா, எனக்கு தனியாக பிஸ்னஸ் வச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸ் எதுக்குமா வச்சு கொடுத்து செலவு பண்ணிக்கிட்டு நம்ம கடைக்கு வர சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஏமாம்மா செந்திலுக்கு சம்பளம் கொடுக்காத மாதிரி என் வீட்டுக்காரையும் சம்பளம் கொடுக்காம வச்சுக்கலான்னு பார்க்கிங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீங்கள் நான் செந்திலுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா அவன் அக்கௌண்ட்டில் நான் எவ்வளோ போட்டுருக்கேன்னு தெரியுமாம்மா, மாதம் 30,000 அக்கௌண்ட்டில் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மாமா, மாதம் 30,000 நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, உழைச்சி என் புருஷன் மாதம் 20,000 தராரு, அவருக்கு என்ன அக்கௌண்ட்டில் போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கோமதி அந்த பேங்க் பாஸ்புக்கெலாம் எட்டு வா அப்படிங்கிறாங்க. பேங்க் பாஸ்புக்கெலாம் எட்டு வராங்க. இதை பாருமா அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. பார்த்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மாதம் 30,000 என் எல்லா பிள்ளைக்கு மேலேயும் போட்டு வரேன், சரியா, பழனி உட்பட, அவனும் என் பிள்ளை தான், யாரையும் நான் ஏமாற்ற மாதிரி ஆள் நான் கிடையாது, சரிதானே. அவங்க நாளைக்கு அவங்க தேவைக்கு இது பயன்படணும்னு சொல்லி நான் சேர்த்துட்டு வரேன். ஏன்னா இது நாள் வரையில் அவன் புருஷன் கொடுத்த சம்பளத்தையும் கூட தான் நான் போட்டிருக்கேன் அக்கௌண்ட்டில். இதை வச்சு எதுவும் தொழில் பண்ணுவானா ஜெயிப்பானா பண்ண சொல்லு. ஆனால் வந்து இப்போதைக்கு பெரிய அளவில் தொழில் பண்ணதுக்கு முடக்கிறதுக்கு பணம் இல்லை. ஏன்னா மளிகை கடை வந்து இருக்க சொல்லு, அன்னாடு சம்பளம் என்னண்டோ 1000 கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் தனி கொடுத்துன்னு இருக்கிறனாலும் இருங்க, சரியா. ஆனால் அந்த குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளாக குழப்பறக்கூடாது மேலு அப்படிங்கிறாங்க. ஆமாம், அன்னைக்கு நிலமையில் நீங்கள் என்னையை தான் பெருசாக சொன்னீங்க, இன்றைக்கி வந்து உங்களுக்கு மீனாவும் ராஜ்யம் பெருசாக போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், எனக்கு யாருமே ஒன்று தான், நீ வந்து உனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும், மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க, அப்படி கிடையாது. நீ நல்லது பண்ணால் நான் மாமா ஆதரிப்பேன், சரியா. தவறாக பேசுனா தப்புன்னு சொல்லுவேன். இதுதான் ராஜி கை நீட்டுன்னு தப்பு தான், நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ அனுப்புனது அதை பெரிய தப்பு, சரியா. அதை விட்டு சரி முடிஞ்சு போச்சு. அதுக்கு உங்கள் வீட்டில் இருந்து கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுதேன். அவங்க வந்து எங்களுக்கு வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, சம்மந்தார் வரணும், ஏதாவது நல்லது கிட்டதுக்கு வரணும், போயிட்டே இருக்கணும். இந்த உள் வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்கிற இடத்துல இல்லை. என் பசங்க எல்லோரும் ஒன் போல் இருக்கணும், கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி தான் நான்லாம் நிறைய விஷயத்தை சதிச்சுட்டு போகிறேன். நான் ஒன்றா நம்ம டென்ஷன் பார்ட்டி, சரி தானே. ஆனாலும் இந்த பிள்ளை இவ்வளோ விழுந்து வேலை பார்க்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் தான் தெரியுது எல்லாம் நடிப்புன்னு சொல்லிட்டு, மாமா நான் நடிக்கலாம் செய்யலை அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, இப்போ எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது முடியுது. நீங்கள் வந்து தனியாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சரவணன் ஓகேன்னு நான் பண்ணித்தரேன் அப்படிங்க. இப்போ எனக்கு தொழிலாம் வேண்டாம்பா அப்படிங்கிறாங்க. வழக்கமாக அங்கேயே வேலைக்கு போகிறேன் அப்படிங்க. உங்களுக்கு பிழைக்க தெரில, கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் சம்பளத்தை உங்கள் அப்பா வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு ஒன்றுமே தர மாட்டாங்க, பேருக்கு அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதை கூட ஒரு நாள் அவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. மயில் இந்த மாதிரிலாம் பேச உனக்கு யார் சொல்லியிருந்தா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, தனியாக நீங்கள் தொழில் பண்ண தாண்டி நல்லா இருக்க முடியும், இப்படி கூட்டு குடும்பத்தில் கிடந்து நீங்கள் வந்து மட்டை அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் முன்னேற முடியாது, உங்களுக்குன்னு ஒரு பணமே உங்களுக்கு வராது அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி இன்னைக்கு சொல்லுவது சரி தான், அவங்க தனி கொடுத்தனும் இருக்கட்டும், அவன் உழைக்கிறத அவனே வச்சுக்கட்டும், ஏன்னா பேங்க்கில் அவனுக்கு அக்கௌண்ட்டில் போட நடைமுறையை விட்டுருவோம், எவ்வளோ பணம் இருக்கோ அதை எடுத்து நான் கையில் தந்துடுறேன்னு அவன்கிட்ட கொடுத்துரு, அவன் தொழில் பண்ணுவானா தலை எதுவும் பண்ணுவானா பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்க. எப்போ நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிட்டே, உன் பொண்டாட்டி நீ போட்டணும்டா, அவள் பதில் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்க. மயிலுங்க பாரு, வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாமல் எதாவது பேசிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படிங்க. ஏங்க நீங்கள் என்னங்க பொண்ணச்சட்டி மாதிரி அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தனி முடிவு கிடையாதா, அதான் உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் தலையாக தொழில் பண்ணுங்க நல்லா இருங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மயில் சரவணன்கிட்ட. அன்னை சரவணன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எப்பா அங்கேயும் இப்படி தான்ப்பா பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் உழைச்ச உழைப்பெல்லாம் வந்து வீட்டுக்கே கொடுத்துட்ருக்கீங்க, வச்சுட்டே இருக்கீங்க, அவங்க நம்மளுக்காக சேர்த்தாங்க வைக்க போகிறாங்க, ஏன்றது தான் நான் சேர்த்து வச்சுருப்பேன், நீங்கள் எப்படி கொடுக்கலாம் வைக்கலாம்னு பேசிகிட்டு இருந்தாப்பா, இந்த குடும்பத்தை எப்படிலாம் பிரிக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காப்பா. அது போக அவங்க அம்மா ஃபோன் பேசணுன்னு எல்லாமே மாறி செய்யுதாப்பா. தவறு அவன் மேலே, நான் ஒன்று சொல்லுறது நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜோட விலை வந்து 26,000 3 நாள் வாடகை. ஆனால் அந்த பிள்ளை 5,000 புக் பண்ணிட்டான், பண்ண தப்பு இவா, ஆனால் கோவப்பட்டது என் மேலே. உன் மேலே கோவப்பட்டாளா, இப்போ அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. கதிர் தான்பா எப்படியோ கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறாங்க. கதிரை பார்க்குறாங்க. பார்த்தியா மயில், என் பிள்ளைகள்கிட்ட வந்து பணம் கையில் கிடையாது, ஆனாலும் உருட்டி புரட்டி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அண்ணன் கஷ்டப்படக்கூடாது அண்ணி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். ஆனால் நீ இந்த குடும்பத்தை பிரிக்கிற மாதிரியே பேசுகிற, என் புருஷன் உங்களை போய் தனியாக இருக்கணும், தனியாக தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு. தனியாக தொழில் பண்ணதோ வைக்கிறதோ மேட்ரு கிடையாது. தெரிஞ்ச தொழிலை நம்ம பண்ணால் என்னைக்காலும் ஜெயிக்கலாம், தெரியாத தொழிலை பண்ணால் நம்ம கெட்டு தான் போவோம். அதனால் வந்து உன் புருஷன் வந்து கற்றுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த தொழிலில் அவனை படிக்க வச்சுருக்கேன், சரி தானே. அவனுக்கு தொழில் பண்ணி கொடுக்கக்கூடாதா வைக்கக்கூடாதுன்னு இல்லை, அவனுக்கு ஒரு பக்குவம் வரட்டும், தனியாக தொழில் பண்ணி ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறது தான். மளிகை கடை நான் ஒரு 5,000 தான் ஆரம்பித்தேன், இன்றைக்கி பல லட்ச ரூபாயை சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன்னா எல்லாம் அதை வச்சு தான், சிறுக தான். காரணம் அனுபவத்தால் தான். அந்த அனுபவம் அவனுக்கு வரட்டும்னு தான் வச்சுருக்கேன். மயில் நல்லா எதுவும் பேசாத, 80 பவுன் நகை நீ போட்டு வந்திருக்கேன், அதை லாக்கரில் வச்சுருக்கா உங்கள் அத்தை, நாளைக்கு உங்கள் அத்தை அவனை திருப்பி தந்துடுவாங்க, கையில் வச்சுக்க.
அதை வச்சு நீங்கள் தொழில் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள். ஆனால் கூட்டு குடும்பத்தை சிதைக்கணும்னு நினைக்காத. அப்படி சிதைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து தனியாக போயிருங்க. மற்ற வேலை வச்சு நான் குடும்பத்தை இது பண்ணிப்பேன் அப்படிங்கிறாங்க. எப்பா அவளுக்காக நான் தனியாக போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப கோபமாக விட்டுட்டு வெளில போயிடுறாங்க. இங்கே ராஜோட பாட்டி என்ன அங்கே வீட்டுக்குள்ளே ரொம்ப சவுண்டாக கேட்கு அப்படின்னு சொல்லி பழனி கொண்டிருக்காங்க. டேய் பழனி அங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிறாங்க. அந்த தங்கமேல் பிள்ளை ரொம்ப சூப்பராக வீட்டை பார்த்துட்டு இருந்துச்சுன்னு எல்லாருமே பெருமைப்பட்டோம்ல அம்மா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை இப்போ தனி கொடுத்தனம் போகணும் மாதிரி பண்ணுது அப்படிங்கிறாங்க. என்ன தனி கொடுத்தனம் போகணுங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியாது, அதுக்காக என் புருஷன் வந்து தனியாக வந்து தொழில் பண்ண நினைக்காரு, அவர் எதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட வேலை பார்க்கணும் வைக்கணும், அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்டா அந்த பிரச்சனை அப்படிங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்படிலாம் அந்த பிள்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. இந்த பிள்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டு நம்மளுக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கோம். அவங்க அம்மா பூராமே திரி கொடுத்துட்ருக்காங்க. நீ 80 பவுன் நகை போட்டு வந்திருக்கட்டி, நீ இவ்வளோ படிச்சிருக்க, அவ்வளோ 2 பேரும் ஓடுகாலி தானே, அவ்வளோ சும்மா வந்து உட்காந்துட்டு அவளுக்கு உனக்கு ஈக்குவலா அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க போல, அதில் தான் அந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா இப்படி அந்த பிள்ளைக்கு புத்தி போகுது, கோமதியும் மாப்பிள்ளையும் வருத்தப்பட்டாவளா அப்படிங்கிறாங்க. அக்கா அழுதுகிட்டே தான் இருக்குது, என்னச்சுன்னே தெரில. சரவணனா தண்ணி கொடுத்துனா போக மாட்டேன்ட்டான். அந்த பிள்ளைக்கு தான் புருஷன் உழைக்கிறது தனியாக இருக்கணும், தண்ணி கொடுத்துன்னு போன மாதிரி என்ன இருக்கும் போல். எல்லாமே மாமியார் பார்க்குறது தான். அங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. மச்சான் ஒரே வருஷத்துலேயே சொல்லிட்டார், எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பஞ்சாயத்து பண்ண வேலை வச்சுக்காதீங்க, பிள்ளைக்கு இருக்க விருப்பம் தான் இருக்கட்டும், கூட்டு போங்கன்ட்டார். அதே மாதிரி சரவணன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பொன் பிள்ளை வாழ்க்கையில் அசால்ட்டாக விளாடுறீங்க நீங்கள் எல்லோரும் அப்படிங்கிறாங்க. நம்ம விளாடலை, அந்த பிள்ளை தான் வந்து விளாடுன மாதிரி இருக்குது. அந்த பிள்ளை குளிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் அதை தான் செல்லில் வச்சுக்கணும், அது எதுக்கு செல்லில் அனுப்புது கேட்டால் தெரியாமல் அனுப்பிட்டாங்க. இதே இது கதிர் இடத்துலையோ செந்தில் இடத்துலையோ வேறு யாராக இருந்தால் பிரச்சனை என்ன ஆகும், வேறு மாதிரி தானே போகும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அந்த பிள்ளைக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சக்திவேல் முத்துவேல் வந்துருந்தாங்க. ஏம்மா தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிட்டே, என் பிள்ளை தான்டா பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவனால தான் பிரச்சனை வருது, அங்கே என்ன நடக்குன்னா இங்கே கேட்டு சொல்லுவான், இங்கேருந்து அங்கே சொல்லுவான், ஏற்கனவே வீட்டில் நகை எப்படி போச்சு எது போச்சுன்னு தெரியாமல் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன தாத்தா அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க போட்டு சும்மாடுறா அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. என்ன தாத்தா அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் மாதிரி தான் அந்த நகைய விஷயம் தெரியாமல் உங்கள் அண்ணியை சாப்பிடக்கூடாது வைக்கக்கூடாதுன்ட்டானுங்க. அது போக உங்கள் அண்ணி சாப்பிடாமல் இருக்குது, ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது, ஏன் சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீ என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறாங்க. பாரு என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. முத்துவேல் என்னடா நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ணியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னியாம அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இது ஓன் சொத்து இல்லைண்ணே, சொத்து வந்து எங்கள் அப்பா சொத்து, எனக்கும் பங்கு இருக்குது, ஏன் சொத்தை எங்கள் அண்ணி சாப்பிடுவாங்க, அதை நீ கேட்க நீ ஆள் கிடையாது அப்படிங்க. என்னடா நரிக்கு வந்து ரொம்ப திமிராயிட்டுனா ஊரில் அம்பலம் பண்ணுமா, அது மாதிரி அம்பலம் பண்ணிகிட்டு இருக்கேடா அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீ என்னத்தையும் சொல்லிட்டு போ, எங்கள் அண்ணியை சாப்பிடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, ஏன் சொத்தில் எங்கள் அண்ணி சாப்பிடுவாங்க அப்படிங்க. அண்ணி நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பாடெலாம் வேண்டாம் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை தண்ணி நீங்கள் சாப்பிட தான் செய்யணும், நான் உங்களுக்கு பிள்ளை எல்லோரும் பிள்ளையும் பிறக்க முடியும், நான் தானே உங்களுக்கு பிள்ளையா நினச்சி தானே நீங்கள் கூப்பிட்டு நான் அந்த வீட்டுக்கு போனாலும் எது பேசுவீங்க, இப்போ நான் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுதேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடை குழச்சி ஊட்டி விடுதாங்க. வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணி நான் உங்கள் பிள்ளையா சொல்கிறேன், சாப்பிடலாம் சாப்பிட மாட்டேங்களா அப்படின்னு. டேய் போடா வழி அப்படிங்கிறாரு சக்திவேல். நான் எதுக்கு போகணும், என் வீட்டை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாரு. சாப்பிட்றாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாரு. முத்துவேல் அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாரு பழனியை. சரி பழனி அப்படிங்கிறாங்க. என்ன அண்ணி சாப்பிட சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னண்ணே உடனே சாப்பிட சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. பழனி கோபுரம்ல அப்படிங்க. என்ன பழனி அவன் எவம்னே அப்படிங்கிறாங்க. நம்ம தம்பிடா, எனக்கு இருக்க பாசம் அவனுக்கு இருக்க பாசம் கூட நம்மளுக்கு இல்லை. நான் கூட அரசியை வந்து அடுவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் வீம்பில் இருக்கா. உங்கள் அண்ணி தானடா, நீ சொல்லியிருக்கலாம்டா, சாப்பிட என்னடா ஆகும், நீ சாப்பிடு விடு, நான் பண்ணது தப்பு தான், நகை போனால் போயிட்டு போகுது, நகை நம்மகிட்ட இல்லாத நகையா, எனக்கு என்ன கோவம்னா என்கிட்ட சொல்லாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லி தான் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே வடுவு சிரிக்கிறாங்க. நீ அந்த நகையால் தான் பிரச்சனை, நகையை கொண்டு கொடுத்துட்டுமா அப்படின்னு இங்கே சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. என்னடா குசுன்னு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க சக்திவேல். ஏன்னா எதுவுமே எங்கள் அண்ணிட்ட பேச விட்றேன். ஏம்மா நீ என்ன சமைச்ச அப்படிங்கிறாங்க. டேய் எங்கள் அன்னிக்கு அப்போ தான்டா கொடுக்க அப்படிங்க, எனக்கு ஒரு சாப்பாட்டில் வைமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ஏன் அங்கே சாப்பாடு தரலையா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றதுக்குள்ளே அங்கே 2 நாள் ஆகிட்டு அங்கே சாப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க. அதானே அந்த கட்டிட்டு அந்த பிள்ளைகள பூரா நல்ல வசதியான வீட்டில் கட்டிட்டு வரணும், நகை நட்டெல்லாம் அழுட்டு வரணும்னு நினைப்பாங்க மச்சான். உனக்கும் அதே மாதிரி எங்கேயாவது ஒரு வசதியான பொண்ணை பார்க்கணும்னு நினைப்பானே அப்படிங்கிறாங்க. எங்கள் மச்சானுக்கு அதுக்கு தேவையும் இல்லை, எனக்கு தான் கல்யாணம் நடக்க போகிறது இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே டேய் குமார் கல்யாணத்துக்கு உனக்கு கல்யாணம் முடிச்சிடலாம், இனிமே அங்கே போக வேண்டாம் இங்கே இரு அப்படிங்கிறாங்க. அண்ணே எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ண்ணே, குமார் கல்யாணத்தில் வந்துக்கிறேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறேன். அதானே அங்கே எடுபடி அடைஞ்சால் தானே உங்கள் தம்பியால் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் நம்ம பிஸ்னஸ் பார்க்கறதுக்கு ஆள் இல்லைடா, நீ பார்த்துட்டு இங்கேயே இருடா அப்படிங்கிறாங்க. அங்கே மளிகை கடையை பார்க்க ஆள் இல்லைண்ணே, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வடுவு சாப்பிட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜோட அம்மா. நல்ல வேளை பழனி வந்து ஊட்டி விட்டுட்டான், என் மைனின்னு பார்க்காம அம்மா மாதிரி நினச்சி அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு அவன் உண்மையிலே பிள்ளை மாதிரி தானே, அவனை குழந்தைன்னு கூப்பிட்டதோட என் பிள்ளை தானே கணக்கு, அவன் ஊட்டும் போது எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியலல்ல, வெறும் மழை வீம்பு இருந்தாலும் அப்படிங்கிறாங்க.
இங்கே முத்துவேல் வராரு. அம்மா நான் பண்ணது தப்பு தான், அவளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கக்கூடாது, கோவத்தில் சொல்லிட்டேன். ஆனால் அவளும் அப்படி சாப்பிடாம இருப்பான்னு நினைக்கல. இன்னும் ஒழுங்காக சாப்பிட சொல்லுமா, உடம்பு பேண சொல்லு, அந்த நகையை பற்றி நான் ஒன்றும் கேட்கல, நகை போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்னு. என்ன நான் எப்படி சொல்கிறேன், நகை இல்லாத நகை இல்லை கொடு பார்த்துக்கலாம். சரி நம்ம குமாருக்கு பொண்ணு வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பதிலும் சொல்ல மாட்டுறாங்க, இப்போ பேசாமல் வேறு பொண்ணு பார்த்துருவோமானே அப்படிங்கிறாங்க. பதில் சொல்லலாம் நம்மளை பிடிக்கலன்னு தான் அர்த்தம், வேறு இடத்துல பொண்ணு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஊர்வலத்தில் இல்லைன்னா அசிங்கப்படுத்துகிறான், வீட்டில் இருக்க பொம்பளையிலும் அசிங்கப்படுத்துகிறாங்க, நம்ம எங்கன்னா செய்கிறது, நம்ம 3 பேரும் கடைசியாக தனிமுறம் ஆயிடுவோம்னு நினைக்க வேண்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. குமார் சொல்கிறாங்க, சித்தப்பா அப்படிங்க, பெரியப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்லு அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குப்பா, எனக்கு ஒவ்வொரு பொண்ணாக பார்த்துட்டீங்க, ஒன்றும் அமைய மாட்டேங்குது, போகிற பக்கம் பார்த்தா நான் சாமியார் தான் ஆகணும் போல் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்லுதாங்க, மாதிரி சொல்கிறாங்க, கரெக்டாக இப்போ தான் நல்ல முடிவு எடுத்திருக்கேன், எப்படி பையன் மாதிரி அலை, அவங்க அப்பா மாதிரி கூட சேர்ந்து அலை, பொண்ணு சூப்பராக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்னடி வாய் நீளுது அப்படிங்கிறாங்க. வாயெல்லாம் கட்டையாக தாங்க இருக்குது, ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தா அமைதியாக அடக்குடக்கமாக இருக்கணும், எங்கே போனாலும் எவனாலும் பல்ல இழிக்கிறது, அவனை போய் விளக்குறது, அவன்கிட்ட சண்டைக்கு போகிறது, இவன்கிட்ட சண்டைக்கு போகிறது, எவன் பொண்ணு தருவான், எவனை கேட்டாலும் ரபடி பையங்க அந்த குமாரை அப்படிங்கிறாங்க. பெத்த தாய் நீனே சொல்லுடி, சூப்பராக சொல்லுத, அப்புறம் எவன் அவனுக்கு பொண்ணு கொடுப்பான் அப்படிங்கிறாங்க. நீனே போகிற பக்கம் பார்த்தா பொண்ணு வீட்டில் போய் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கட்டி கொடுக்குறான்னு சொல்லியே போலையே அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல வேண்டாங்க, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே அந்த ஓடுகாலியில் வந்தது, என் பையனால் வந்தது இல்லை அப்படிங்கிறாரு சக்திவேல். ஆமாம், கோமதி ஓடி 30 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவளால் வருதோ அப்படிங்கிறாங்க. ஏன் ராஜி தானே ஓடி போனால் அது அசிங்கம் இல்லையா அப்படிங்கிறாங்க. எங்கள் இப்படி எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ராஜோட அம்மா அழுகிறாங்க, முத்துவேலும் அழுகிறாரு. ஏன்னா நீ ஃபீல் பண்ணாதானே, கண்டிப்பாக குமார் பொண்ணு கிடைக்கும், இங்கேயே பொண்ணு கிடைக்காது என்ன, வடநாட்டிலேருந்து ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டு வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைப்பா, நம்ம ஒன்றும் குறைஞ்சது ஆள் இல்லை, நம்மளோட ஒன்றுத்துக்கு உதவாத எதிர்த்து வீட்டுக்காரங்க 4 பேரும் கல்யாணம் முடிச்சானுங்க, நம்மளுக்கு எவ்வளோ வசதி இருக்குது, நம்மளும் பொண்ணு தர மாட்டாங்கப்பா, நம்ம வந்து மேட்ரிமோனியில் பார்ப்போம்பா அப்படிங்கிறாங்க. பார்ப்பேன்டா அப்படி தான்டா கல்யாணம் புற முடியுது அப்படிங்கிறாங்க. டேய் நல்லா யோசனைடா, கோமதி மோகனும் கூட ஒருத்தனுக்கு அப்படி தான்டா ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதான் அந்த வீட்டு பேச்சு இந்த வீட்டு பேசாத அப்படிங்கிறாங்க. முத்துவேல் சரிடா பேசலை, அந்த மாதிரி குமார் வேணா பொண்ணு பார்க்கலாம்டா, சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே மாறி சொல்கிறாங்க, அப்படி பொண்ணை பார்த்தாலும் வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் பொண்ணு வீட்டு இடம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல வாயை மட்டும் மூடு அப்படிங்கிறார் சக்திவேல் வந்து மாறிக்கிட்ட. இனி என்ன நடக்கும் இந்த சக்திவேல் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.